ஆ ஓ அஷி கதையின் நாயகன் அஷிடோ அவோயி ஜப்பானின் ஒரு சிறிய நகரத்தில் வாழும் இளைஞன். அவனுக்கு கால்பந்து மீது அளவில்லா ஆர்வம் இருக்கும். இயற்கையாகவே திறமை இருந்தாலும் அவன் விளையாடும் விதம் கட்டுப்பாடில்லாமல் இருக்கும். ஒரு முக்கியமான போட்டியின் போது அவன் திறமையை கவனிக்கும் முன்னாள் கால்பந்து வீரரும் பயிற்சியாளருமான டாட்சியா ஃபுகுடா அஷிடோவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை வழங்குகிறார். அதன் பிறகு அஷிடோ ஜப்பானின் மிகவும் பிரபலமான யூத் கால்பந்து அகாடமிகளில் ஒன்றான டோக்கியோ எஸ்பெரியன் அணியில் சேர்கிறான். அங்கிருந்து ஒரு சாதாரண திறமையான பையன் தொழில்முறை கால்பந்து வீரராக மாற முயலும் பயணமே இந்த கதையின் மையம். அஷிடோ அவோயி கதையின் நாயகன். கால்பந்தை மிகவும் நேசிக்கும் விடாமுயற்சி கொண்ட வீரன் டாட்சியா ஃபுகுடா அஷிடோவின் திறமையை முதலில் கண்டுபிடிக்கும் பயிற்சியாளர். இந்த அனிமேவில் வரும் அணியினரும் போட்டியாளர்களும் கதையின் முக்கியமான பகுதியாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான இலக்குகளும் வளர்ச்சியும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆஷியின் மிகப்பெரிய பலம் இதுதான். ஆரம்பத்தில் அஷிடோ தனது இயற்கை திறமையை மட்டுமே நம்பியிருப்பான். ஆனால் கால்பந்து என்பது வெறும் திறமையால் மட்டும் வெல்ல முடியாத விளையாட்டு என்பதை அவன் மெதுவாக புரிந்து கொள்கிறான். போட்டியின் தந்திரங்கள், அணியின் ஒற்றுமை, மைதான பார்வை மற்றும் முடிவெடுக்கும் திறன் போன்ற பல விஷயங்களில் அவன் வளர ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு சவாலும் அவனை ஒரு சிறந்த வீரராக மாற்றுகிறது. கனவை அடைய கடின உழைப்பு அவசியம். திறமை மட்டும் போதாது, அறிவும் தேவை. அணியின் வெற்றி தனி மனிதனை விட முக்கியம். தோல்விகள் நம்மை வளரச் செய்யும். பல கால்பந்து அனிமேக்கள் மிகைப்படுத்தப்பட்ட ஆக்ஷனில் கவனம் செலுத்தும். ஆனால் அஷி உண்மையான கால்பந்தின் தந்திரங்கள், யூத் அகாடமி வாழ்க்கை மற்றும் ஒரு வீரரின் வளர்ச்சியை மிகவும் யதார்த்தமாக காட்டுகிறது. அதனால் இது வெறும் ஸ்போர்ட்ஸ் அனிமே ஆக இல்லாமல் ஒரு கனவை துரத்தும் இளைஞனின் பயணமாக உணரப்படுகிறது. நீங்கள் கால்பந்தை விரும்புபவராக இருந்தாலும் இல்லை என்றாலும் ஒரு சாதாரண பையன் தனது கனவை அடைய போராடும் கதைகளை விரும்பினால் ஆஷி கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சிறந்த ஸ்போர்ட்ஸ் அனிமேகளில் ஒன்றாகும்.